ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டியோட வேகன்சி 32,000 70,000 இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எல்லா டெலகிராம் சேனல் டெலகிராம் குரூப்பில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்குமே சில ஸ்டூடெண்ட் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, மேம் இந்த மாதிரி வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது, இது ரியலாக ஃபேக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த நியூஸ் வந்து எதுலேருந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேல மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கூகுளில் போயிட்டு ஆர்ஆர்பி PNM மீட்டிங் அப்படின்னு போடுங்க, இல்லைனா PNM மீட்டிங் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு போட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக ஒரு ரயில்வேயோட வெப்சைட்டுக்குள்ளே போகும். ஸோ ரயில்வேல எப்பப்போ மீட்டிங்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மீட்டிங்கில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு PDF வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த PDF பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டிங் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16th and 17th ஏப்ரலில் நடந்த மீட்டிங். அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இந்த PDFல வந்து கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் வந்து இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க, இந்த மீட்டிங்கில் என்னென்ன கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு மீட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா ரயில்வேல என்னென்ன பண்ணணும், ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன பண்ணணும், உள்ளே இருக்கக்கூடிய இதில் ஒவ்வொரு ஜாபுக்கும் சேலரி இன்க்ரீஸ் பண்ணணுமா, இல்லை ரயில் பெட்டிகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தணுமா, இல்லை வேற எங்கேயாவது நம்ம ரயில் இது பண்ணணுமா, இல்லை பிரிட்ஜ் எதுவும் இது பண்ணணுமான்னு இந்த மாதிரி ரயில்வே சம்பந்தமாக என்னென்ன முடிவுகள்லாம் எடுக்கணுமோ அந்த முடிவுகள் எல்லாத்தையுமே, இல்லை புதிய சேஞ்சஸ் கொண்டு வரணும், நியூ சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அந்த சேஞ்சஸ் எல்லாமே இந்த மீட்டிங்கில் தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த 16th and 17th நடந்த இந்த மீட்டிங்ல இந்த PDFல நீங்க 13வது பக்கத்துக்கு போனீங்க அப்படின்னா, ஸோ அதில் 37வது பாயிண்ட் பாருங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் குரூப் டி ஸ்டாஃப் ஃபார் த இயர் 2025 32,000 போஸ்ட் இன் பிளேஸ் ஆஃப் 70,000 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 32,000 வேகன்சியை 70,000 வேகன்சியாக மாற்ற போகிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரியே இதில் கொடுக்கல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் குரூப் டி ஸ்டாஃப் ஃபார் த இயர் 2025 2025 குரூப் டி ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 32,000 போஸ்ட்டுக்கு நாங்கள் ஆள் எடுக்க போகிறோம் in place of 70,000. என்ன அர்த்தம்னா 70,000 வேகன்சி வந்து இருக்கு, ஆனா இந்த வருஷம் இந்த 2025 ரெக்ரூட்மெண்ட்ல 32,000 பேரை தான் நாங்க எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வேகன்சி இருக்கிறது 70,000 இருக்கு, பட் 2025க்கான வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 32,000. ஓகே, ஸோ இதை தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நிறைய யூடியூப் சேனல்லையா இருக்கட்டும், இல்லை டெலகிராம் குரூப்லையா இருக்கட்டும், ஸோ என்ன மாதிரி சொல்றாங்கன்னா 32,000 வந்து 70,000 மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அது உண்மை கிடையாது. ஆல்ரெடி வேகன்சி இருக்கும். எப்பவுமே ஒரு வேகன்சி இருக்கு அப்படின்னா அது ஃபுல்லாவே ஒரே ரெக்ரூட்மெண்ட்லேயே ஃபில் பண்ண மாட்டாங்க. IBPS இருக்கட்டும், பேங்கிங் சைடா இருக்கட்டும், SSC சைடா இருக்கட்டும், ரயில்வே சைடா இருக்கட்டும், எவ்வளோ வேகன்சி தேவைப்படுதோ அது ஃபுல்லாத்தையும் ஒரே ஷார்ட்ல அவங்க வந்து ஃபில் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட்லையும் ஒரு குறிப்பிட்ட அளவு வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் 70,000 இருக்க இடத்துல இப்போ 2025 ரெக்ரூட்மெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா 32,000 வேகன்சி வந்து ஃபில் பண்ண போறாங்க. இந்த 32,000 வேகன்சிக்கான நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்காக எக்ஸாமும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமுக்கு அப்ளையும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, எக்ஸாம் டேட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிதானே? ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா குரூப் டி பற்றி நிறையா இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா குரூப் டியோட கோர்ட் கேஸ் வந்து போயிட்டு இருக்கு, அதனால எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா ஒரு ரூமர் மாதிரிலாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக குரூப் டி எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு குரூப்பில், டெலகிராம் குரூப்பாக இருக்கட்டும், வாட்ஸ்அப் குரூப்லையா இருக்கட்டும், இந்த மாதிரி நியூஸ் ஏதாவது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா இதை பார்த்து நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறையா வரும். ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. அதே மாதிரி குரூப் டியோட குவாலிஃபிகேஷன் பற்றியும் நிறைய குரூப்பில் இன்னுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்மளோட வேலை கிடையாது. குரூப் டியோட குவாலிஃபிகேஷன் 10th மாற்ற போகிறாங்களா, இல்லை ITI மாற்ற போகிறாங்களா அப்படிங்கிறது நம்மளோட இது கிடையாது. அது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டோடது. இப்போ நமக்கு கிடைச்சிருக்குது ஒரே ஒரு வாய்ப்பு. ஓகேவா? ஸோ இப்போ குரூப் டியோட குவாலிஃபிகேஷன் என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் குரூப் டியோட குவாலிஃபிகேஷன் 10th தான். சப்போஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்து 10th + ITIன்னு வந்தால் கூட இந்த வருஷம் வந்திருக்க குவாலிஃபிகேஷனை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் வந்து சடனாக கேன்சல் பண்ணிட்டு எல்லாருக்கும் அந்த ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வருஷம் வந்திருக்க நோட்டிஃபிகேஷனுக்கு குவாலிஃபிகேஷன் 10th தான் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் ஆனாலுமே அடுத்து வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து, அடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ல இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படிங்கறத வந்து அஃபிஷியலா தனியா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்லயும் சொல்லல. இது ஜஸ்ட் அந்த PNM மீட்டிங்ல நிறைய இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஒவ்வொரு பாயிண்ட்லயும் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஒன்றுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு.
அதே மாதிரி தான் அந்த 37வது பாயிண்ட்ல 70,000 வேகன்சி இருக்க இடத்துல 32,000 போஸ்ட்டை வந்து 2025 நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதையும் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிடக்கூடாது. அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் ஆகுமா, எக்ஸாம் கேன்சல் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் ஒரி பண்ணக்கூடாது. உங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு நிறைய வேலை இருக்குது. மேக்ஸ் படிக்கணும், ரீசனிங் படிக்கணும், ஜென்ரல் அவேர்னஸ் படிக்கணும், சயின்ஸ் ரிவைஸ் பண்ணணும், எல்லா சிலபஸையும் முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் எடுக்கணும், அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும், அதில் எவ்வளோ மார்க் வருதோ அந்த மார்க்குக்கு நம்ம கட் ஆஃபை விட அதிகமாக எடுக்கணும்னு ஒவ்வொரு டைமும் இம்ப்ரூவ் பண்ணணும், கரண்ட் அஃபேர் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணும். இவ்வளோ வேலை இருக்குது நமக்கு. ஸோ அதுக்கு இடையில நம்ம உட்காந்துக்கிட்டு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, எக்ஸாம் கேன்சல் ஆகுமா, வைப்பாங்களா, வைக்க மாட்டாங்களா, குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் ஆகுமாங்கக்கூடிய எந்த ஒரியுமே எந்த கவலையுமே படக்கூடாது. ஸோ மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட், ரயில்வே டிபார்ட்மெண்ட்டோட வேலை. நம்ம வேலை என்னென்னா நம்ம படிக்கணும். நமக்கு இந்த 32,000 போஸ்ட்டில் நம்மளோட ஜாப் ஒன்று இருக்குது, நம்ம வேலை ஒன்று இருக்குது, நம்ம சீட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணும். நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், குரூப் டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் எக்ஸாம் தான், ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் 100 மார்க்குக்கு எழுத போறீங்க. ஓகே, இப்போ எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, பேங்கிங்லலாம் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம் எழுதணும், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் 2 எழுதணும். மெயின்ஸோட கொஸ்டின்லாம் டஃப்பாக இருக்கும். அதே மாதிரி சிங்கிள் எக்ஸாம் வச்சு உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்குதுன்னா அது ஒரு நல்ல வாய்ப்பு. ஓகேவா? ஸோ ஏன்னா குரூப் டியில் வெறும் 4 சப்ஜெக்ட் தான் படிக்க போறீங்க, ஒரே ஒரு டெஸ்ட் தான் எழுத போறீங்க. அதில் ஒரு 70க்கு மேலே ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கும், பிஇடி இருக்கும். பிஇடியில் ஜஸ்ட் குவாலிஃபை ஆகணும். குவாலிஃபை ஆகிட்டால் அதுக்கப்புறம் டிவி அண்ட் மெடிக்கல் தான் இருக்கும். குவாலிஃபிகேஷனும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. 10th ஸ்டாண்டர்ட் தான் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்கன்னா கொஷின்ஸும் ஈஸியாக தான் இருக்கும். அப்போ நல்லா படித்தோம் அப்படின்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு நம்ம உள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ அதனால் நல்லா பயன்படுத்திக்கோங்க. சிசிஏ கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிடலாம். ஒரு 30லேருந்து 40 மார்க்குக்கு நல்லா தரவாக படிச்சிட்டிங்கனாலே ஈஸியாக போஸ்டிங் வாங்கிடலாம். உங்களுக்கு பிஇடி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த ரிட்டன் எக்ஸாம் மட்டும் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு டிவி அண்ட் மெடிக்கல். ஓகேவா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வேறு எதையும் பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. இப்போ என்டிபிசி நடந்துட்டு இருக்கு, அதோட அனாலிசிஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வீடியோஸும் கரெக்டாக பாருங்கள். அதில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஷிஃப்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அடுத்து வரக்கூடிய அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அடுத்து வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் டி எக்ஸாம் வந்து நம்ம செப்டம்பர் ஆர் அக்டோபரில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னுமே நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. 100 டேஸ் தான் டைம் இருக்குது. ஸோ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு எங்கேருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலைங்கிற ஸ்டூடெண்ட்டு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் குரூப் டிக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த பேட்சில் எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ்ஸு, மெட்டீரியல்ஸு, கிளாஸஸ் எல்லாமே கையில் கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இந்த பேட்சில் வந்து டெஸ்ட் இருக்கும். கரெக்டாக 14 வீக்ஸில் நீங்கள் ரெடி ஆகிற மாதிரி இந்த குரூப் டி பேட்சில் உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ இந்த 14 வீக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து ஃபுல் டெஸ்ட் வந்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். குரூப் டியை நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த நியூ பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நீங்க சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா நம்ம நியூ பேட்ச்ல என்ன கொடுத்துருக்கோமோ இதுல ஒரு 50% இல்லைன்னா 40% நீங்க படிச்சாலே ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ சிசிஏ கேண்டிடேட்டுக்கு ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். மற்றவங்க போடுற எஃபர்ட்ல ஒரு பாதி எஃபர்ட் போட்டா கூட நீங்க ஈஸியா போஸ்டிங்ல போய் உட்காந்துடலாம். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 70க்கு மேலே ஸ்கோர் பண்ற மாதிரி நல்லா படிங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் நியூ பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும். ஏன்னா நம்ம எந்த பேட்ச் கொண்டு வந்தாலுமே ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் கொண்டு வருவோம். ஏன்னா இந்த ஒரு கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருவோம். எஸ்எஸ்சினா அதுக்கு தனி பேட்ச், ரயில்வேனா அதுக்கு தனி பேட்ச், குரூப் டினா தனி பேட்ச், என்டிபிசினா தனி பேட்ச்னு தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கிளாஸஸ் வந்து இருக்கும். இந்த பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க 1999 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எனக்கு இந்த குரூப் டி தான் மேம் லாஸ்ட் சான்ஸ், எனக்கு வந்து இதுக்கப்புறம் ஏஜ் பார் ஆயிருச்சு அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட பேட்ச்ல 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்க என்டிபிசிக்கு எனக்கு லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வேணும், லாஸ்ட் 1.5 இயரோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம சிஏபிடிஎஃப் கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா எஸ்டர்டே நான் உங்களுக்கு அனாலிசிஸ் வீடியோ வந்து போட்டிருந்தேன், அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட் 6 மந்த்ஸ் இல்லைனா 7 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் தான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரை நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வேணும், என்டிபிசி குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் டெஸ்ட் பேட்சும் அவைலபிளாக இருக்குது. ஸோ டெஸ்ட் பேட்ச் அண்ட்
அண்ட் கரண்ட் அஃபேர்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை எக்ஸாம் எழுதும்போது ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னாலும் சரி, இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். குரூப் டிக்கு இனியும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, எப்படி என்டிபிசியோட கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி ஜூலையில் அண்டர் கிராஜுவேட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து குரூப் டி தான் மிச்சம் இருக்கும். ஸோ குரூப் டிக்கான எக்ஸாம் வந்து செப்டம்பர் ஆர் அக்டோபரில் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்கு. அடுத்த ஹியரிங் ஜூலை 26 இருக்கு. மேம் எப்படி மேம் இந்த மந்த் சொல்றீங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து அடுத்த நாளும் என்ன பண்ணலாம், எக்ஸாம் டேட் வந்து ரிலீஸ் பண்ணலாம். ரயில்வே டிபார்ட்மெண்ட் எப்போ எப்படி வருவாங்கன்னே தெரியாது. ஓகேவா? ஸோ நீங்கள் பெர்ஃபெக்டாக ரெடியாகி இருந்துருங்க. ஏன்னா நமக்கு வேலை வேணும். ஓகேவா? ஸோ கரெக்டாக படிங்க. ஸோ நியூ பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்கிறத மட்டும் படித்தாலே உங்களால் குரூப் டியில் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகே, அது மாதிரி நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.